டெக்ஸ்ட் அனிமேஷன் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல கிரியேட் பண்ண எக்கச்சக்கமான தேர்ட் பார்ட்டி பிளக்இன்ஸ் ப்ரீசெட்னு நிறையவே இருக்கு அண்ட் முக்கியமா நம்மளுடைய ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல ஏகப்பட்ட டெக்ஸ்ட் அனிமேஷன் ஒளிஞ்சிட்டு இருக்கு. ஸோ இந்த டெக்ஸ்ட் அனிமேஷன்ஸ் எல்லாம் எப்படி கிரியேட் பண்றாங்க? இதுக்கு தனி கோடோ இல்ல அப்படின்னா இதுக்கு தனியான சாஃப்ட்வேரோ கிடையாது. கண்டிப்பா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல இருக்கிற சின்ன சின்ன டூல்ஸை யூஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டூல்ஸ் என்ன, இந்த மாதிரி கஸ்டமைஸ்டான டெக்ஸ்ட் அனிமேஷனை நம்மளும் எப்படி கிரியேட் பண்றது, அதை பத்தி இன்னைக்கு நம்ம கத்துக்கலாம். ஓகே சாம்ஸ், ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல வந்தாச்சு. வழக்கம் போல ஒரு கம்போசிஷன் அண்ட் ஒரு டெக்ஸ்ட் லேயரை நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ எப்படி ஒரு கஸ்டமைஸ்டான டெக்ஸ்ட் அனிமேஷனை கிரியேட் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த டெக்ஸ்ட் லேயருக்குள்ள இருக்கிற அந்த ப்ராப்பர்ட்டிஸ், உள்ள மறைஞ்சிட்டு இருக்கிற அந்த ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்றத நம்ம கொஞ்சம் கற்றுக்கலாம். அதுக்கப்புறமா உங்களுக்கே அது புரிய ஆரம்பிக்கும். ஸோ முதல்ல இங்கே இருக்கிற இந்த ஆரோ ஓப்பன் பண்ணி உள்ள என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ முதல்ல டெக்ஸ்ட் அண்ட் டிரான்ஸ்ஃபார்மேஷன். ஸோ இந்த டெக்ஸ்ட் லேயரை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இந்த ஆப்ஷன் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இங்கே நமக்கு முதல்ல தெரிகிறது இந்த சோர்ஸ் டெக்ஸ்ட் தான். இது என்ன சோர்ஸ் டெக்ஸ்ட் அப்படின்னா, இந்த டெக்ஸ்ட் TEXT அப்படின்னு சொல்லி இருக்கு பார்த்தீங்களா. நம்மளை பொறுத்த வரைக்கும் தான் இது டெக்ஸ்ட், பட் நம்மளுடைய ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்க்கு இது வந்து கைண்ட் ஆஃப் அ கோடு தான். ஓகேங்களா. ஸோ இந்த சோர்ஸ் டெக்ஸ்ட்டை நமக்கு விருப்பப்பட்ட மாதிரி மாற்றிக்கலாம், லேயர்ஸை சேஞ்ச் பண்ணாமலே. அதாவது இந்த சோர்ஸ் டெக்ஸ்ட் இருக்கிறதுக்கு உள்ள தான் நான் உங்களுக்கு ஈஸியாக புரிகிறேன். இந்த டப்பாக்குள்ளே தான் இந்த TEXT அப்படின்ற ஆல்ஃபபெட்ஸ் வந்து உள்ளே ஒழிஞ்சிட்ருக்கு. ஸோ இந்த டப்பாக்குள்ளே நம்ம எதை வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், ஒரே டப்பாவில் நம்ம மிளகா பொடியும் போட்டுக்கலாம், இல்லை அப்படின்னா மிளகா பொடியை கீழே போட்டுட்டு அதில் நம்ம மஞ்சள் தூளும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி தான். ஓகேவா. ஸோ இப்போ இந்த டப்பாக்குள்ளே பார்த்தீங்கன்னா TEXTன்ற வார்த்தை தான் இருக்குது, அதாவது வேர்ட்ஸ் தான் இருக்குது. அந்த வேர்ட்ஸை நான் இப்போ வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். ஓகேவா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஈஸியாக உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்கிறேன். இந்த வாட்ச் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டாப் வாட்ச். ஸோ அதை நான் கிளிக் பண்ணி கீ ஃப்ரேமை க்ரியேட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டைமண்டில் தானே வரும், இதனால் பாக்ஸ் ஷேப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம சோர்ஸ் டெக்ஸ்ட் இந்த மாதிரி பட்ட சில எஃபெக்டை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணும்போது, அந்த ப்ராப்பர்ட்டிஸை நம்ம கிளிக் பண்ணி அனிமேஷன் கீ ஃப்ரேமை க்ரியேட் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி கீ ஃப்ரேம்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் வரும். ஓகேவா. இது வந்து அதை குறிக்கிறதுக்காக, இது வந்து நார்மலான கீ ஃப்ரேம் கிடையாது அப்படின்ட்டு. ஓகேவா. ஸோ இந்த பாக்ஸை வந்து நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம், கீ ஃப்ரேமை க்ரியேட் பண்ணிட்டோம். அப்புறம் கொஞ்சம் முன்னாடி தள்ளிட்டு போய் நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே நான் எதுவுமே சேஞ்ச் பண்ணல. ஓகேவா. ஜஸ்ட் நான் இங்கே போயிட்டு இதை ரீநேம் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் அனிமேஷன் அப்படின்னு சொல்லி ரீநேம் பண்ணுறேன். நான் வேறு எதுவுமே பண்ணல. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு கீ ஃப்ரேம் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருச்சிங்களா. ஸோ என்னென்னு பார்த்துடலாம். நான் கொஞ்சம் ஜூம் இன் பண்ணிக்கிறேன். மேபி இந்த கீ ஃப்ரேமை ஒரு 1 செகண்ட் கிட்ட கூட எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகேவா. அண்ட் இந்த ரெண்டுத்தையுமே நான் கொஞ்சம் முன்னாடி எடுத்துகிட்டு போயிடுறேன். அண்ட் இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ ப்ளே பண்ணி போங்க டெக்ஸ்ட் அண்ட் அடுத்த அந்த கீ ஃப்ரேம் வரும்போது, ஓகே இங்கே கொஞ்சம் இதாக இருக்குன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் முன்னாடி எடுத்துகிட்டு போயிடுறேன். ஓகே பர்ஃபெக்ட். இப்போ நான் ப்ளே பண்ணி பார்க்கும்போது டெக்ஸ்ட் அண்ட் அனிமேஷன். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ஒருவேளை நீங்கள் லிரிக் வீடியோ பண்ணிகிட்டு இருக்கலாம், இல்லைனா நீங்கள் ஒரு ஓப்பனர் அனிமேஷன் பண்ணிகிட்டு இருக்கணும். ஸோ அந்த மாதிரிப்பட்ட இடத்துல ஒரே ஒரு டெக்ஸ்ட் லேயரை வச்சு நீங்கள் இஷ்டத்துக்கு உங்களுடைய அனிமேஷன்ஸை மாற்றிட்டு இருக்கலாம். இது நீங்கள் சப்டைட்டில் கிரியேட் பண்ணுறதுக்கு, ஸோ இந்த மாதிரிப்பட்ட எல்லா இடங்கள்லையுமே இது நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு டெக்னிக்கை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ சோர்ஸ் டெக்ஸ்ட் அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக பாத் அனிமேஷன். ஸோ இந்த பாத் அனிமேஷன் என்ன அப்படின்னா, பேரில் இருக்கிற மாதிரி பாத்தை யூஸ் பண்ணி அனிமேட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் தான். என்னென்னு காமிச்சிடுறேன். ஸோ ஒரு பாத்தை நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. மேபி பாத் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் இன்னுமே கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட் அனிமேஷன் வச்சுக்கலாம். ஓகே பர்ஃபெக்ட். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த பென் டூலை யூஸ் பண்ணி, அதாவது இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இந்த பென் டூலை யூஸ் பண்ணி நான் ஒரு பாத்தை வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே பர்ஃபெக்ட். அண்ட் என்ன பண்ணுறேன்னா, இந்த பாத்துக்குள்ளே போயிட்டு இந்த நன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் செலக்ட் பண்ணேன்னா எனக்கு இங்கே மாஸ்க் 1 இருக்கும். அதாவது நம்ம இங்கே ஒரு மாஸ்க்கை க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு மாஸ்க் 1 இருக்கும். ஸோ அந்த மாஸ்க் 1 நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், அந்த மாஸ்கோட டெக்ஸ்ட் வந்து லைக் கொலாஜ் ஆயிடுச்சு, லைக் ரெண்டுமே சேர்ந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல நான் இந்த ஃபர்ஸ்ட் மார்ஜின் அண்ட் இந்த லாஸ்ட் மார்ஜினை நான் மூவ் பண்ணும்போது எனக்கு இந்த இடத்துல அனிமேஷன் வந்து நடக்க ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரிப்பட்ட ஒரு பாத் அனிமேஷன், லைக் பாத்தில் வந்து டெக்ஸ்ட் வந்து ட்ராவல் ஆகணும். ஸோ இந்த மாதிரிப்பட்ட இடங்களில் நீங்கள் தாராளமாக இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய அனிமேஷன்ஸை நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி கஸ்டமைஸ்டாக 2 விஷயத்த நம்ம பார்த்துட்டோம். இனி நம்ம அனிமேஷன்ஸை எப்படி க்ரியேட் பண்ணுறாங்க, அதுக்கு என்னென்ன டூல் ஆர் வந்து ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம அனிமேட்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த அனிமேட்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்துட்டு நீங்கள் ஆல்ரெடி உங்களுடைய ஒரு லேயரில் இருக்கிற ஒரு ட்ரான்ஸ்ஃபார்ம் ப்ராப்பர்ட்டி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஓகேவா. அதில் வந்து நிறைய நம்ம பொசிஷன், ஸ்கேல் அண்ட் ரொட்டேஷன், ஒப்பாசிட்டின்னு இருக்கும். அதே மாதிரியான விஷயங்கள் தான் நமக்கு எங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம தனித்தனியாக அனிமேட் பண்ணலாம். ஸோ இது மூலமாக நம்ம போகும்போது நமக்கு தனியான ஒரு கண்ட்ரோல் கிடைக்கும். இப்போ நார்மலாக நீங்கள் உங்களுக்கு தெளிவாக புரியறதுக்காக தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே ட்ரான்ஸ்ஃபார்முக்குள்ளே பொசிஷன் போயிட்டீங்கன்னா ஜஸ்ட் இந்த உங்களுக்கு எக்ஸ் அண்ட் ஒய்யை மட்டும்தான் லைக் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான விஷயங்கள் வரும். அதே இது நீங்கள் இந்த இடத்துல கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கேரக்டரில் இருக்கிற, அதாவது இந்த வேர்டில் இருக்கிற ஒரு கேரக்டருக்குமே நீங்கள் தனித்தனியான மூமெண்ட்ஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லைனா கஸ்டமைஸான டைமில் வர வைக்கிற மாதிரியாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி ரேண்டம் பண்ணுறது, இந்த மாதிரிப்பட்ட நிறைய விஷயங்களை உங்களால் கிரியேட் பண்ண முடியும்
முதல்ல ஒரு பொசிஷனை நம்ம ஆட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அனிமேட்குள்ளே போயிட்டு பொசிஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி, அதாவது ட்ரான்ஸ்ஃபார்முக்குள்ள இருக்கிற பொசிஷன் மாதிரியே எனக்கு இங்கே ஒரு பொசிஷன் அண்ட் எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ நான் லைட்டாக என்ன பண்ணுறேன்னா மூவ் பண்ணிக்கிறேன். அதாவது ஸ்க்ரீனை விட்டு வெளியில் எடுத்துகிட்டு போயிடுறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம இதை நார்மலாக அனிமேட் பண்ணோம்னா நார்மலாக நம்ம எப்படி ட்ரான்ஸ்ஃபார்மில் போய் அனிமேட் பண்ணுவோம் அதே மாதிரி தான். பட் எனக்கு இதில் கொஞ்சம் கூட டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள் வேணும். என்னென்னா இந்த ரேஞ்ச் செலக்டருக்குள்ளே போயிட்டேன்னா எனக்கு இங்கே பாருங்கள் ஸ்டார்ட் எண்ட், அதாவது நம்ம ட்ரிம் பார்த்து யூஸ் பண்ணும்போது நமக்கு வரும் பார்த்தீங்களா, அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். ஸோ இதை நான் உங்களுக்கு அனிமேட் பண்ணி காமிக்கிறேன். ஸ்டார்ட் 0 இருக்கட்டும் அண்ட் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு இதை நான் 100ஆக மாற்றிக்கிறேன். அண்ட் இப்போ நான் ப்ளே பண்ணி பார்த்தேன்னா ஒரு கேரக்டராக எனக்கு உள்ளே வர மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இந்த டெக்ஸ்ட்டில் இருக்கிற இந்த டெக்ஸ்ட் எலமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் தான் இது. அண்ட் இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்கிறது இந்த லேயரோட ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு ஃபுல் பாக்ஸ்னா இந்த பாக்ஸோட ஒரு கண்ட்ரோலர் தான் இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம். அண்ட் இங்கே இருக்கிற இந்த விஷயங்கள் எல்லாமே, அதாவது இந்த அனிமேட்குள்ளே இருக்கிற இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிற இந்த டெக்ஸ்ட்டோட கண்ட்ரோலர்ஸ். ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த விஷயங்கள் தான். அண்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் இது மட்டும் இல்லாமல் இந்த அட்வான்ஸ்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா இந்த லைக் பேஸ்ட் ஆன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேரக்டர்ஸை நம்ம வேர்ட்ஸாக மாற்றிட்டோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் எனக்கு ஒரு டெக்ஸ்ட்டாக வந்தது வேர்டாகவும் வர ஆரம்பிக்கும். அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு இந்த இஸ் ஹை இஸ் லோ பண்ணுறது அண்ட் ரேண்டமைஸாக பண்ணுறது, லைக் ரேண்டம் ஆன் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நமக்கு இங்கே ஒரே வேர்டு இருக்கனால அப்படி வருது. கேரக்டர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வேர்டும் டிஃப்ரெண்ட்டாக வருது. ஸோ இந்த மாதிரி பட்ட விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஓகேங்க, இப்போ நான் இதே பொசிஷனில் இன்னொரு விஷயத்தை சொல்லி தரேன். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். லைக் மாஸ்க்கை யூஸ் பண்ணி எப்படி பொசிஷன் அனிமேட் பண்ணுறதுன்னு. இப்போ நம்ம இதை 0ஆக மாற்றிடலாம். ஓகே, பர்ஃபெக்ட். அண்ட் நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா ஒரு மாஸ்க்கை நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதாவது டெக்ஸ்ட்டில் இருக்க கீழே இந்த மாதிரி ஒரு மாஸ்க்கை நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டெக்ஸ்ட் வந்து மறைஞ்சிருச்சு. கரெக்டுங்களா? நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா இந்த பொசிஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் கீழே எடுத்துகிட்டு வந்துடுறேன். பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்க்குள்ளே இருக்கிற மாதிரியான ஒரு எஃபெக்ட் நமக்கு கிடைக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா அதனால இந்த மாஸ்க்கை இன்வெர்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஸ்டார்ட் டு என்ட்ரன்ஸ் பார்த்தீங்களா, அதே அனிமேஷன் தான். ஜஸ்ட் நான் இதை 100ஆக மாற்றிக்கிறேன். இங்கே பாருங்கள் எனக்கு கரெக்டாக இந்த மாஸ்க்லேருந்து வர மாதிரி இருக்கும், அதாவது ரிவில் ஆகிற மாதிரி இருக்கும். இது நீங்கள் நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க. ஸ்க்ரீனுக்கு உள்ளேருந்து, அதாவது வெளியிலேருந்து உள்ளே வராது, ஸ்க்ரீன் நடுவுலையே நமக்கு உள்ளே வந்து ரிவில் ஆகிற ஒரு அனிமேஷன் வரும். இது வந்து லோவர் தேர்ட்ஸாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பட்ட இடங்கள்லாம் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பொசிஷனுக்கு மட்டும் கிடையாது, ரொட்டேஷன், ஒபாசிட்டி, ஸ்கேல், ஸோ இது எல்லாத்துக்குமே நீங்கள் இதே மாதிரி கிரியேட் பண்ணலாம். ஸோ இதனால் இங்கே இருக்கிற வேல்யூஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே க்ரியேட்டிவான அவுட்புட்ஸ் வரும். ஸோ நீங்கள் அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டைம் கம்மியாக இருக்கிறனால நான் இதோட எல்லா பேசிக்ஸையும் தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இதை நீங்கள் பேஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய அனிமேஷன்ஸை கிரியேட் பண்ணலாம். அண்ட் அதை கண்டிப்பாக எங்களுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேவா? இப்போ நம்ம அடுத்ததாக இதிலேயே 3D அனிமேஷன்ஸை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் இப்போதைக்கு இந்த அனிமேட்டர் 1 அப்படின்றத நான் டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மாஸ்க்கையும் டெலீட் பண்ணிடுறேன். அண்ட் அடுத்ததாக இந்த அனிமேட்குள்ளே போயிட்டு எனேபிள் பெர் கேரக்டர் 3Dன்னு இருக்கும். ஓகேங்களா? அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 3D ஐக்கான் வந்துட்டு நமக்கு நார்மலாக ஒரு 3D பாக்ஸ் வரும். இங்கே வந்து 2 பாக்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதாவது இந்த கேரக்டரோட 3Dயை வந்து நம்ம எனேபிள் பண்ணுறோம். அண்ட் இந்த இடத்துலையுமே நீங்கள் தாராளமாக போயிட்டு பொசிஷனை ஆட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ 3 வேல்யூ இருக்கும், X, Y அண்ட் Z. ஓகேவா? ஸோ இதுலேயுமே நீங்கள் தாராளமாக அந்த அனிமேஷன்ஸை க்ரியேட் பண்ணலாம். முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்போது ஸ்க்ரீன் வெளியிலேருந்து உள்ளே வர மாதிரி அப்படின்னா நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம முதல்ல வெளியில் எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ அது என்ன வேல்யூ வருதோ அதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அண்ட் இது வரைக்குமே போதும்னா போதும். இது வந்து நீங்கள் ஒப்பாசிட்டியுமே ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒப்பாசிட்டியை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் அதை வந்து நான் 0ஆக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பர்ஃபெக்ட். அண்ட் இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்டார்ட் இங்கே கொடுத்துட்டு, அதாவது இந்த இடத்துல நான் கொடுத்துட்டு கீ ஃப்ரேமை முன்னாடி எடுத்துகிட்டு போயிடுறேன். அண்ட் இதை வந்து 100ஆக மாற்றிக்கிறேன். இங்கே பாருங்கள் நமக்கு ஒரு டெக்ஸ்ட்டாக வந்துட்டு, அதாவது கேரக்டராக வந்துட்டு உள்ளே வந்து உட்கார்ற மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் ஒப்பாசிட்டி, ஸ்கேல் எல்லாத்தையும் நம்ம பேஸ் பண்ணி அண்ட் இந்த ஸ்டார்ட் அண்ட் எண்டை வச்சு நம்ம ஈஸியாக அனிமேட் பண்ண முடியும். ஸோ இது நீங்கள் என்னென்னா இந்த பொசிஷன் இந்த ஒப்பாசிட்டியில் வந்துட்டு அந்த ஃபைனல் வேல்யூவை நீங்கள் செட் பண்ணுறீங்க. அண்ட் அந்த வேல்யூஸை நீங்கள் இந்த ஸ்டார்ட் அண்ட் எண்டை வச்சு அனிமேட் பண்ணுறீங்க. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். அண்ட் நீங்கள் நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க டெக்ஸ்ட் வந்து லைட்டாக அந்த விகில் ஆகிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு எஃபெக்ட் இருக்கும், லைக் ஒரு ஷேக்கியான ஒரு எஃபெக்ட். அது எப்படி கிரியேட் பண்ணுறது இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ அதுவுமே ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸ்பிரஷன், லைக் நம்ம எப்போவுமே எக்ஸ்பிரஷனை யூஸ் பண்ணுவோம். இங்கே எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணாமலே எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ முதல்ல இது எல்லாத்தையுமே நம்ம ஓகே நான் டெலீட் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு புதுசாக ஒரு டெக்ஸ்ட்டை நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ டெக்ஸ்ட் அண்ட் தென் இதை வந்து சென்ட்ரலைஸ் பண்ணிடலாம். ஓகேங்க, பர்ஃபெக்ட். அண்ட் இதையும் நான் பெருசு பண்ணிடுறேன். ஓகே, இந்த அளவுக்கு போதும். சாரி. ஓகேங்க, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அதேமாதிரி உள்ளே போயிட்டு இந்த அனிமேட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நான் பொசிஷனை ஆட் பண்ணிக்கிறேன். பொசிஷனை ஆட் பண்ணிவிட்டு லைட்
இந்த வேல்யூவை மேலே தூக்கிக்கிறேன். மேலேயோ கீழேயோ இல்லை சைட்லையோ எங்கே வேணாலும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் இந்த அனிமேட்குள்ளே போயிட்டு மறுபடியும் ரொட்டேஷனை ஆட் பண்ணிக்கிறேன். ரொட்டேஷனும் லைட்டாக இந்த மாதிரி மூவ் பண்ணிடுறேன். அண்ட் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த அனிமேட்டர் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே இருக்கிற இந்த ஆடை நான் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ப்ராப்பர்ட்டியில் இந்த செலக்டரில் போயிட்டு விகில்னு இருக்கும் ஓகேங்களா, அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். முதல்ல ப்ளே பண்ணி பார்த்தலாம். ஸோ நம்ம விகில் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே அந்த ஷேக் வந்து நமக்கு கிரியேட் ஆயிரும். இந்த விகிலோட வேல்யூஸை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். லைக் இது வந்து 5 மாற்றிக்கிட்டு 0 மாற்றிங்கன்னா இந்த மாதிரிப்பட்ட ஒரு அனிமேஷன் ஸ்பீடாக இருக்கும். அண்ட் இது நீங்கள் கம்மி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 1 கொடுங்க, இல்லைனா 0.5 கொடுத்தீங்கன்னா இன்னுமே ஒரு ஸ்லோவான ஒரு மூமெண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இந்த ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது இந்த டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி டெக்ஸ்ட் அனிமேஷன்ஸை கிரியேட் பண்ண முடியும். இங்கேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம இந்த மாதிரி டெக்ஸ்ட் விகில் ஆகிற ஒரு எஃபெக்டை பார்த்தோம். அண்ட் வந்து டெக்ஸ்ட் வந்து கீழேருந்து ஸ்வைப் ஆகிறது, லைக் ஃப்ரேம் அவுட் ஆஃப் ஃப்ரேம்லேருந்து உள்ளே வருது, ஆர் வந்து மாஸ்க் பண்ணி அதுலேருந்து வெளியில் வருது, அண்ட் 3D டெக்ஸ்ட் வந்து உள்ளே எவால்வ் ஆகிறது, அண்ட் ஒப்பாசிட்டி அனிமேஷன். ஸோ இது மாதிரிப்பட்ட கிட்டத்தட்ட ஒரு 5 அனிமேஷன்ஸ் கிட்ட நம்ம பார்த்துட்டோம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இது வந்து ஒரு பேசிக், அதாவது இந்த ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணுறது, என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதை நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நீங்கள் இப்போ பார்த்த இந்த பேசிக் டெக்ஸ்ட் எலமெண்ட்ஸை வச்சு டெக்ஸ்ட் அனிமேஷனை கிரியேட் பண்ணி இந்த டைம்லைனோட அதை நீங்கள் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க அண்ட் என்ன மாதிரியான டெக்ஸ்ட் அனிமேஷன் வந்திருக்குன்னு சொல்லி ஒரு ரீலாகவோ இல்லை அப்படின்னா ஒரு ஸ்டோரியாகவோ நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜில் நான் வந்து அதை ஃபீச்சர் பண்ணுறேன். பிகாஸ் இது ஒரு நல்ல ஒரு க்ரியேட்டிவ் காம்படிஷனாக இருக்கும். நமக்கு பார்க்குற காம்படிஷன்லாம் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் என்ன க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத எனக்கு பார்க்குறதுக்காக இருக்கட்டும். அண்ட் அட் த சேம் டைம் அதுலேருந்து நானும் நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியும். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி உங்களுடைய க்ரியேட்டிவான டெக்ஸ்ட் அனிமேஷன்ஸை ரெடி பண்ணி எங்கள் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் முக்கியமாக இந்த டெக்ஸ்ட் அனிமேஷன் தான் இருக்கட்டும், இதே மாதிரி ஒரு ஹேண்ட் ரிட்டன் டெக்ஸ்ட் அனிமேஷனை எப்படி கிரியேட் பண்ணுறது அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இப்போ ஸ்க்ரீனில் தெரியுற இந்த வீடியோ கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அடுத்த பதிவில் பேசுவோம். அதுவரை உங்கள் ஏபி.